இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தும் யோகாசன பயிற்சி இந்த உலகிற்கே இந்தியா கொடுத்த ஒரு கொடை என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனை கொண்டாடும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் தற்பொழுது இந்த ஜூன் 21 யோகா தின சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தினத்தந்தி சார்பில் நடைபெறக்கூடிய யோகா நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் தினத்தந்தி குழும ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்து வருகின்றனர். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இதில் தினத்தந்தி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மட்டுமின்றி தினத்தந்தி குழும ஊழியர்களும் பலருமே கூட கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்து வரக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். இந்த நிகழ்வில் சுமார் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள்? முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் பங்கெடுத்திருக்கிறார்களா? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது பார்த்தோம்னா சர்வதேச யோகா தினமான ஜூன் 21 இன்று உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் தினத்தந்தி குழுமத்தின் சார்பில் சமூக அக்கறையுடன் அதாவது தான் பெற்ற கலையை மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் சமூக அக்கறையோடு யோகா கலையை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் தினத்தந்தி குழுமத்தின் சார்பில் இன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு தனியார் யோகா கலையை தனியார் யோகா நிறுவனத்தின் மூலம் யோகா கலையை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் அக்கறையோடு இன்று யோகா சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது பார்த்தோம்னால் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் யோகா நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பார்த்தோம்னால் கல்லூரியின் முதல்வர் பாலசுப்ரமணியம் மற்றும் தினத்தந்தி மாலைமலர் குழுமத்தின் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் யோகா செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் இது தவிர கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என பலர் யோகா கலையை தற்போது பயிற்சி செய்து வருகின்றனர். இந்த யோகா கலையை மேலும் கற்கும் போது மன வலிமை மற்றும் உடல் வலிமையுடன் மன அமைதி பெறுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த கலையை தொடர்ந்து செய்து தினந்தோறும் செய்தால் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் என்றும் போதிக்கப்படுகிறது இந்த பயிற்சியில். நன்றி சதாசிவம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.